அரசு ஊழியர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. இது மட்டும் நடந்துவிட்டால் சம்பளம் எக்கச்சக்கமாக உயரும். இளம் தலைமுறையினர் பலர் தற்போது ஆர்வமாக மத்திய மாநில அரசு வேலைகளில் சேர ஆர்வம் காட்டுவது அதிகரித்து வருகிறது. இதற்கு ஏற்றாற்போல் பல துறைகள் தொடர்ந்து அடுத்தடுத்து வேலைவாய்ப்பு உருவாகி வருகிறது. இந்த நிலையில் மத்திய அரசு ஊழியர்களும் மத்திய அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்றவர்களும் புதிதாக மத்திய அரசு பணியில் சேர்வோருக்கும் ஒரு குட் நியூஸ் வந்துள்ளது. மத்திய அரசு ஊழியர்களின் படிப்படை சம்பளம், இதர பட்டியல், ஓய்வூதியம் மற்றும் பிற சலுகைகளை திருத்தியமைக்க 8வது சம்பள ஆணையத்தை உடனடியாக அமைக்குமாறு மத்திய அரசிடம் மீண்டும் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இதனால் மத்திய அரசு விரைவில் இதற்கான பணிகளை துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மோடி 3.0 ஆட்சியில் 8வது சம்பள கமிஷன் முக்கியமான விஷயமாக இருக்கப் போகிறது. இதனால் மத்திய அரசிடமிருந்து இதற்கான அறிவிப்பு எப்போது வேண்டுமானாலும் வர வாய்ப்பு உள்ளது. பொதுவாக 10 வருடத்திற்கு ஒரு முறை மத்திய அரசு ஊழியர்களின் சம்பள கட்டமைப்பை பரிசீலனை செய்து தேவையான மாற்றங்களை பரிந்துரைப்பதற்காக மத்திய சம்பள கமிஷன் அமைக்கப்படுகிறது. இதில் பணவீக்கம் போன்ற முக்கிய காரணிகளை கருத்தில் கொண்டு மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் மாற்றியமைக்கப்படும். 7வது சம்பள கமிஷன் 2014ஆம் ஆண்டு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களால் அமைக்கப்பட்டது. அது போக பார்த்தீங்கன்னா கடைசியில் நமக்கு இப்போ என்ன சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, ஊழியர்கள் 8வது சம்பள கமிஷன் கொடுத்த தகவலுக்காக அவ்வளோ எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றன. 8வது சம்பள கமிஷன் ஏன் அவசியம் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவசியம் உள்ளதாக இருந்தாலுமே சரி, நமக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, பணவீக்கம் 4%லேருந்து 7% வரை இருக்கிறதுனால உங்களுக்கு சராசரி 5.5% இருக்கிறதுனால மத்திய அரசு முன்னர் தெரிவித்திருந்தாங்க பார்த்தீங்களா. அதனால் கோவிட்-19க்கு பிந்தைய பணவீக்கம் கோவிட்-19க்கு முந்தைய நிலையை விட அதிகமாக உள்ளது. அதனால் 2016லேருந்து 2023 வரை அத்தியாவசிய பொருட்களின் சில்லறை விலையை ஒப்பிட்டு பார்த்தால் அவை 80%க்கும் அதிகமாக உயர்ந்திருக்கு. அதனால் ஜூலை 1ஆம் தேதி 2023 நிலவரப்படி 46% அகவிலைப்படி மட்டுமே வழங்கப்படுகிறது. எனவே உண்மையான விலை உயர்வுக்கும் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் வழங்கப்படும் அகவிலைப்படிக்கும் இடையே இருக்கும் வித்தியாசத்தை 8வது சம்பள கமிஷன் மலைவீட்டிலும் சரி செய்ய வேண்டும் என எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்.